வேணும்னா முதல்ல நல்லா கவனி. நீதி, நியாயம், இச்சை அடக்கம் அத்தனையும் முதல்ல சிலுவையில அரைஞ்சாதான்ப்பா இந்த இயேசுவுக்கு நீ ஊழியக்காரனாக அல்லது சீஷனாக மாற முடியும். நம்ம ஆளுனா சினிமாக்காரனை கூட்டி வச்சு நடுவுல மேடல் நிறுத்தி இவருக்கு இன்னும் அநேக கால் சீட்டுகள் கிடைப்பதாக, நடிகையே உனக்கு இன்னும் அநேக படங்களிலே வாய்ப்பு கிடைப்பதாக கர்த்தர் சொல்கிறார். இதுக்கு வேற கர்த்தர் எந்த கர்த்தர்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றாங்க? இன்னொரு 10 பேரோட அம்மனமா ஆடு. இதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நான்சென்ஸ். whoever it may be, என்ன தீர்க்கதரிசியா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. if it is wrong, wrong. ஒரு விபச்சாரியை கூப்பிட்டு ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னா உனக்கு நிறைய கஸ்டமர்கள் கிடைப்பார்களா? இப்ப 2 பேர் வந்துகிட்டு இருக்காங்க, 10 பேர் வர்றாங்க. இது என்ன ஆசீர்வாதம், இது என்ன ஆசீர்வாதம். இத பத்திரிக்கையில் வேற எழுதுறாங்க. அவனும் எழுதுறான் சாட்சி, நான் எனக்கு கால் சீட்டே இல்லாம இருந்தது, சகோதரன் கைவெட்டி ஜெபித்த போது சொன்னார் கர்த்தர் கால் சீட்டாய் தருகிறார். ஏதாவது ஒரு விபச்சாரி மனம் திரும்ப நான் என்ன சொல்லணும்? ஏசு என்ன சொன்னா தெரியுமா? கல்லெறிய மாட்டாரு, இனி பாவம் செய்யாத. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எத்தனை பேரோட படுத்து உறங்கிட்ட, இனி அது ஏசுயா. ஏசு சொன்னார், நான் சகைவே இதுவரைக்கும் அநியாயமா வாங்கிட்டேன், பரவாயில்ல. அவனே சொல்லிடுவான், பாதி ஏழை கொடுத்துருவேன், மீதியை நாலத்தனையா திரும்ப கொடுவேன். ஏன்னா தெரியாம வாங்கினதெல்லாம் கொடுத்துருவேன் ஏழைக்கு, மீதியை தெரிஞ்சவங்கிட்ட 4 தனியா கொடுத்துருவேன். அதான் யார் ரட்சிப்பு. அது நக்மாவா இருக்கட்டும், வேற எந்த அம்மாவா இருக்கட்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மை. நான் சினிமா தொழில விட்டேன்னு சொல்லணும். நான் இங்கேயும் டான்ஸ் ஆடுவேன், இவர் கூடயும் டான்ஸ் ஆடுவேன். இயேசு கூட டான்ஸ் ஆடுறதுக்கு ஆள் இல்ல, நக்மாவை கூப்பிடுறோம். ஐயா தமிழகமே நீ தவறு செய்கிறாய், இப்படிப்பட்ட ஊழியர்களை நான் எதிர்க்கிறேன். அது யாரா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் இந்து குடும்பத்தில் இருந்தா உடனே தூக்கி தலையில வச்சிருவான், சினிமா உலகத்தில் இருந்தா உடனே தூக்கி அவங்க ஓடிய போயிடுவான். என்ன பவுல் அப்படி இல்லையா? நான் அவருக்கு ஸ்நானாதிபதி, அதனால நீதியையும் இச்சை அடக்கத்தையும் நான் பேசுவேன். ஃபெலிக்ஸுக்கு பயம் வந்துட்டு, கைகாலெல்லாம் கிடுக்கிடுன்னு. பவுலே நீ போகலாம், இன்னொரு நேரம் வந்து பாக்குறேன். எனக்கு ஆட்டம் அடிக்கிற அடியில கால் நடுங்கணும். அல்லேலூயா. நீ எந்த பெரிய லஞ்ச பேர் வழியா இருந்தாலும் சரிதான், உன் கால் நடுங்கணும். அதற்குரிய அபிஷேகத்தை தேவன் தந்திருக்கிறோம், அதற்குரிய இடத்தை வைத்திருக்கிறான்.